ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ வித் பிளஸன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஓயாசிஸ் நெட்ஒர்க்கில் எப்படி அவங்க ஓன் நெகட்டிவ் டோக்கனான ரோஸை எப்படி ஸ்டேக் பண்ணுறோன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம வந்து ஏன் அவங்க ஓன் நெட்ஒர்க்கில் போய் ரோஸை ஸ்டேக் பண்ணுறோன்னா, அதில் மொத்தம் நம்மளுக்கு வந்து 3 பெனிஃபிட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நம்மளோட டோக்கன் வந்து மல்டிப்ளை ஆகும். நீங்கள் இப்போ ஒரு 1000 டோக்கன் வச்சுருக்கீங்கன்னா, ஒரு 2 வருஷத்தில் உங்களுக்கு ஒரு 1100 டோக்கனாக வந்து கிடைக்கும். அது ஒரு ஃபஸ்ட் பெனிஃபிட். ரெண்டாவது, நம்ம டோக்கன் வந்து சேஃபாக இருக்கும். இப்போ உங்கள் டோக்கன் பினான்ஸில் இருந்துச்சுன்னா அந்த டோக்கன் என்னாலும் ஆகலாம். அதே சமயத்தில் நீங்கள் உங்கள் வேலெட்டில், அதாவது ஒரு க்ரோம் ப்ரௌசரில் இருக்கிற அந்த மாதிரி வேலெட்டில் வச்சுருந்தாலும், சப்போஸ் உங்கள் பிசி ஹேக் ஆகினா அந்த வேலெட்லேருந்து ஃபண்ட் எடுக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் அதே வந்து க்ரோம் ப்ரௌசரில் அந்த வேலெட்டை வச்சு நீங்கள் ஸ்டேக்கிங் போட்டிங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து உடனே வித்ட்ரா பண்ண முடியாது. ஏன்னா அமௌண்ட் வந்து ஸ்டேக்கிங் ஆகிருக்கும். வித்ட்ரா பண்ணணுன்னா 10 நாள் 15 நாள் மேலே ஆகும். அவங்க வித்ட்ரா கொடுத்தாங்கன்னா 10 நாள் ஆகும் வெளியே வரக்கு. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் அவங்களோட நெட்ஒர்க் ஸ்டேக் பண்ணலாம். 3வது பாயிண்ட் வந்து அவங்களோட நெட்ஒர்க் இது பண்ணலாம், செக்யூர் பண்ணலாம். நீங்கள் எந்த அளவுக்கு அவங்களோட டோக்கன் அவங்க நெட்ஒர்க்கில் ஸ்டேக் பண்ணுங்க, அந்த அளவுக்கு அவங்க நெட்ஒர்க் செக்யூராக இருக்கும். இப்போ நம்ம எப்படி ஸ்டேக் பண்ணணும் அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எப்பவுமே கிரிப்டோவில் வந்தாலே அஃபிஷியல் லிங்க் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். எந்த விதமான ஸ்கேம் லிங்க்கும் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. எப்பவுமே அஃபிஷியல் லிங்க் எங்கே மெயினாக கிடைக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து ட்விட்டரில் கிடைக்கும். செகண்ட் வந்து காயின் மார்க்கெட் கேப்லேயும் காயின் கெக்கோலையும் கிடைக்கும். நான் இப்போ வந்து காயின் மார்க்கெட் கேப் வந்திருக்கேன். அங்கே வந்துட்டு ஓயாசிஸோட அந்த பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே அவங்களோட வெப்சைட் இருக்குது. அதை டச் பண்ண உடனே இங்கே வந்துடும். இங்கே வந்து ஹோம், உங்களுக்கு எடுத்தோடனே ஹோம் தான் வரும். ஹோமில் வந்து அவங்களோட என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன அவங்ககிட்ட இருக்குது, அவங்களோட எக்கோசிஸ்டம் எப்படி இருக்குது எல்லாத்தையும் போட்டிருப்பாங்க. இங்கே டெக்னாலஜி டெவலப்பர்ஸ், இங்கே வந்து எக்கோசிஸ்டம் வந்தீங்கன்னா வேலெட் இருக்கும். வேலெட் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த 2 இடத்துல நம்ம ஸ்டேக் பண்ணலாம். எனக்கு வந்து இந்த மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷனில் எப்படி ஸ்டேக் பண்ணணும்னு தெரில, அது பண்ண முடியுமான்னு தெரில. இப்போ தான் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த ஃபஸ்ட்டு இந்த 2 பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஓஎஸ்எஸ் வேலெட் எக்ஸ்டென்ஷன் இது பண்ணிக்கிறேன். இது நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே இப்படி வந்துடும். இல்லை வந்து செக்இன் கொடுக்கணும். செக்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து உங்களோட வேலெட் வந்துடும். இதை நீங்கள் இப்போ டச் பண்ண உடனே உங்களுக்கு ரீஸ்டோர். இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட ஏதாவது பழைய வேலெட் இருந்துச்சுன்னா ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். நீ இல்லைன்னா க்ரியேட் கொடுத்துக்கலாம். க்ரியேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது செக்யூரிட்டி கோடு. இந்த கோடு ஒன்றும் உங்களுக்கு முக்கியம் கிடையாது. இதுக்கப்புறம் வந்து ஒரு 24 அந்த வார்த்தை தருவாங்க. அந்த வார்த்தையை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் வந்து எழுதி வச்சிடணும். ஏதோ நல்லா டைரியில் எழுதி வச்சிடணும். ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டேக்கிங்க்கும் ஒவ்வொரு வேலெட் க்ரியேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு ஆக்ஸ் இன்ஃபினிட்டி ஸ்டேக் பண்ணால் அதுக்கு ராபின் வேலெட்டு யூஸ் பண்ணுவோம். இன்னும் ஒவ்வொரு வேலெட் யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து ஒவ்வொரு வேலெட்டுக்கும் ஒவ்வொரு அக்கௌண்ட் போடுறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை, அதை போட்டுக்கலாம். அந்த மாதிரி போடணும். ஆனால் நீங்கள் ஒரு தனியாக நோட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போது இது போட்டு நீங்கள் வந்து அதை போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உள்ள இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். உள்ள வேலெட்லாம் போட்டு வச்சதுக்கப்புறம் இது என்னோடய மெயின் அக்கௌண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து 1267 டோக்கன் வந்து ஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் வந்து உள்ளே கொண்டு வந்து வெறும் 1047 தான். எனக்கு கிட்டத்தட்ட 18 டோக்கன் ஆட் ஆகிருக்குது 3 மாதத்தில். ஏன்னா நான் டிசம்பர் 18ஆம் தேதி கொண்டு வந்திருக்கேன். இப்போ நீங்கள் எப்படி நான் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பினான்ஸில் போனீங்கன்னா பினான்ஸ், கூகாயின், நிறைய எக்ஸ்சேஞ்சில் இருக்குது. எல்லா எக்ஸ்சேஞ்சிலும் ஒரே ஃபீஸ் தான். 0.1 தான் நினைக்கிற ஃபீஸ். 0.1 தான் ஃபீஸ் வந்து எல்லா இதுலேயும் செக் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒரே ஃபீஸ் தான். இங்கே வந்து உங்கள் வேலெட் அட்ரஸ் போட்டுட்டு கீழே வந்து ஓஎஸ்எஸ் நெட்ஒர்க் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஓஎஸ்எஸ் நெட்ஒர்க்கில் தான் வித்ட்ரா பண்ண போகிறோம். எத்தீரியம் நெட்ஒர்க்லேயும் எதுவும் இல்லை, ஓஎஸ்எஸ் அவங்களோட ஓன் நெட்ஒர்க்கில் தான் வித்ட்ரா பண்ண போகிறோம். அதனால் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சூஸ் பண்ணிட்டு வித்ட்ரா கொடுத்தீங்கன்னா வித்தின் ஒரு 10 நிமிட்ஸ் to 5 நிமிட்ஸ்க்குள்ளே வித்ட்ரா ஆயிரும். அதுக்கப்புறம் வித்ட்ரா ஆனதுக்கப்புறம் அந்த பேலன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே ஸ்டேக்கிங்னு ஒன்று இருக்கும். நான் இதை ஹைட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஸ்டேக்கிங்னு ஒன்று இருக்கும். அந்த ஸ்டேக்கிங் கொடுத்தீங்கன்னா மை டெலிகேஷன், அது உங்களுக்கு ஃபஸ்ட் இந்த பேஜில் பிளாங்காக தான் இருக்கும். இங்கே வேலிடேட்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. வேலிடேட்டர் சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இங்கே நிறைய பேர் இருக்கும். நான் வந்து மோஸ்ட்டாக எப்போவுமே டைவர்சிஃபை பண்ண தான் பார்ப்பேன். ஏன்னா வேலிடேட்டாங்கிற ஒரு நெட்ஒர்க்கை வேலிடேட் பண்ணுறவங்க அவங்க சப்போஸ் மிஸ்பிஹேவ் பண்ணாங்கன்னா அவங்க டோக்கன்ஸ் லாக் பண்ணிடுவாங்க. அதனால் மோஸ்ட்டாக நான் வந்து இதுலேயுமே டைவர்சிஃபை பண்ணி தான் வச்சுருக்கேன். என்னோட இது பார்த்தீங்கன்னா
நான் கிட்டத்தட்ட 3 பேர்த்துக்கிட்ட மாற்றி வச்சுருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் இந்த போடுற சமயத்துலேயும் உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட் எல்லாரும் செக் பண்ணிக்கோங்க. இவங்களோட பேர் போட்டிங்கன்னா உங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட் இவங்க லெஜிட்டிக்கான அக்கௌண்ட்டானு கண்டுபிடிச்சிடலாம். இங்கே வந்து அவங்களோட கமிஷன் எவ்வளோன்னு போட்டிருப்பாங்க, 0.1%. சில பேர் 20% வச்சுருப்பானுங்க. அவனுங்கிட்டலாம் ஸ்டேக்கிங் பண்ணிங்கன்னா உங்களோட அதாவது டோட்டல் ரிவார்டு 18% நீ வந்து கமிஷன் சொல்லி எடுத்துருவானுங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு 3%. அதுக்கப்புறம் இவங்களோட பேக்ரவுண்ட் கமிஷன் செக் பண்ணுங்கள், இவங்களோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்காங்க செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட வேலெட்டை சூஸ் பண்ணி பண்ணுங்க. நான் இப்போ ஃபஸ்ட்டு 3 பேர்த்துக்கு தான் நான் ஸ்டேக்கிங் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தாலே தெரியும், ஃபஸ்ட்டு 3 பேர்த்துக்கு தான் ஸ்டேக்கிங் பண்ணியிருக்கேன். ஏன்னா இவங்களோட பேக்ரவுண்ட் நல்லா இருந்துச்சு. கமிஷனும் ரொம்ப இது பினான்ஸ் நான் தெரியாமல் போட்டேன். வித்ரா பண்ணி வேறு இடத்துல மாற்றணும். எப்பவுமே வித்ரா பண்ணி மாற்றுவேன். மாற்றி இந்த வேறு ஏதோ இடத்துல இந்த டாப் ரூலையே போட்டலாம் தான் பார்க்குறேன். எப்போ போடுவேன். ஏன்னா அவங்க 10% கமிஷன் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேலிடேட்டா சூஸ் பண்ணிட்டீங்கன்னா டெலிகேட் கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட் என்ட்ரு பண்ண சொல்லும். அதை என்ட்ரு பண்ணிடுங்க. அவ்வளோதான், உங்கள் வேலெட் வந்து டெலிகேட் ஆயிடும். உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேக்கிங் வந்து காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இப்போது ஒரு 500 டோக்கன் பண்ணிங்கன்னா வர அந்த ஏபிஐ இன்ட்ரெஸ்டான அந்த டோக்கன் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேக் ஆகிட்டே இருக்கும். அது நீங்கள் வித்ரா பண்ணுற வரைக்கும். நீங்கள் எப்போ உங்களுக்கு வித்ரா பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போது வந்து மை வேலிடேட்டர் கொடுத்து அன்டெலிகேட் கொடுத்தீங்கன்னா இங்கேயே காட்டும். உங்களுக்கு எவ்வளோ நாள் டெலிகேஷன் ஆகி வரக்கு எவ்வளோ நாள் ஆகும், அது எல்லாமே இங்கேயே காட்டிடும். ஒரே நிமிஷங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையும் வித்ரா பண்ணிவிட்டு மறுபடியுமே எல்லா இடத்துலையும் கரெக்டாக ஸ்டேக் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்துட்டுருக்குது. இது வந்து நான் ஒரு 5 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். 5 இயர்ஸ் எனக்கு ஹோல்ட் பண்ணும்போது 150 கண்டிப்பாக எனக்கு ஒரு 150 டோக்கன்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். சப்போஸ் இந்த 150 டோக்கன் தான் கிடைக்கும், என்னடா இவ்வளோ கம்மியாக கிடைக்குன்னு நினைக்காதீங்க. அந்த டோக்கன் $1 போனாலும் என்னோட சான்ஸ் $1 போனால் நான் வித்ரா பண்ணலான்னு இருக்கிறேன். அந்த $1 போகும்போது உங்களுக்கு $120 மீறி 10,000 ருபீஸ் ப்ராஃபிட் சும்மா அந்த டோக்கன் நீங்கள் ஹோல்ட் பண்ணுற மூலியமாக கிடைக்குது. அதனால் யாரும் இது மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்டேக்கிங் பண்ணுங்கள் நீங்கள் அந்த டோக்கன் வச்சுருந்தா. இந்த மாதிரி நான் என்கிட்ட இருக்க எல்லா டோக்கன் நான் ஸ்டேக்கிங் தான் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு வந்து வரப்போகிற வீடியோவில் ஒவ்வொரு டோக்கனும் எப்படி ஸ்டேக் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி கிரிப்டோவில் மெயினாக சர்வை பண்ணுறது தான் நான் மெயினாக சொல்லிக் கொடுப்பேன் இந்த சேனலில். அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி.